எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி, நானும் நல்லா இருக்கணும் சாமி, நீ தான் சாமி காப்பாற்றணும். சாமியே சரணம் ஐயப்பா. இந்த நடிகர்கள்லாம் அர்த்தம் போட்டாங்க. சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டானா? நக்கல் பண்ணாதீங்க சாமி. எல்லாத்தையும் செய்ய வேண்டியது மாலை போட்டு சாமின்னு சொல்ல வேண்டியது. சாமி மாலை போட்டால் சாமி, மற்ற டைமில் மாமி. தப்பாக பேசாதீங்க சாமி. ஆட மாலை போட்டு சிகரெட் தண்ணி அடிக்கிறீங்க, அதெல்லாம் தப்பா தெரியலையா? அது கெட்ட சாமி, இது நல்ல சாமி. அது சரி, யாரை தப்பு சொல்கிறதுன்னு தெரில. சும்மா இதையே உருட்டு ஐயப்பன் பேரை வச்சு. உங்கள்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு இந்த கடவுள் என்னமே முழிக்குதுடா. பாவம், அதுக்காகவாது இருந்துருக்கலாம். எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக சாமி கும்பிட விடுங்களேன். பா சாமி, சாமி கும்பிடுப்பா. கைஸ், அமானுஷங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாமா, கடவுளே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், பேயை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? சாமி சும்மா கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. நல்லது நடக்கணும்னா சில விஷயங்களை நம்பி தான் ஆகணும். உன்னை நம்பு, எல்லாம் நல்லா தான் நடக்கும். டேனியல் மாமா சாமி பைபிளில் ஈவில் பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி குரான்லேயும் இருக்குல்ல, அதே மாதிரி பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ கடவுள் இருக்கார், அதே மாதிரி பேயும் இருக்குது. உன்னோட கேவலமான புத்தியினால இந்த அரசியல்வாதிங்க மாதிரி ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் பண்ணாத. எது நானா? கைஸ் அரசியல் பேச வேண்டாமே. அரசியல் பேசணும் மாமா, நம்ம பேசாமல் யார் பேசுகிறது? ஆமாடா, அரசியல் பேசணும்னு நினச்சவங்களாம் தூக்கி போட்டோம். இப்போ வந்து அது சரியில்லை எது நொட்டேன்னு காசுக்கு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பித்து இப்போது ஜாதி அரசியலேருந்து மத அரசியலுக்கு வந்துட்டோம். அதான் முஸ்லீம்ஸ்னா டெரரிஸ்ட், பாகிஸ்தானுக்கு போ. கிறிஸ்டின்ஸ்னா காசுக்கா ஐடென்டிட்டி மாத்திர கும்பல். ஹிந்துன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சுது. சில கட்சி பேரை சொல்லி அவனை செய்ய வேண்டியது காவி சங்கின்னு. சில கும்பல் பண்ணுற தப்புனால ஹியூமனிட்டி விட்டுட்டு நம்ம தான் அடிச்சுக்கிறோம். அதுக்கு ஒழுங்காக இருக்குங்களை ஜெயிக்க வைக்கணும். கரெக்டு. இங்கே 60 வயசுலேருந்து 90 வயசில் இருக்கவன் தான் சேருக்கு அடிச்சுக்கிறான். இந்த பொலிட்டிஷியன் கார்ப்பரேட் தாண்டி மோஸ்ட் டேஞ்சர் இஸ் ஃபக்கிங் சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ். 100% நல்லது இருந்துச்சுன்னா 200% நெகட்டிவிட்டி இருக்குது. நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம். நம்ம குடிக்கிற தண்ணியில் தான் நமக்கு அழிவு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா தான் கரண்ட் வேர்ல்டு வார். டேய் போதுண்டா, முதல்ல உட்கார்றா. அரசியல்லாம் அப்புறம் பேசலாம். உட்கார்றா. டேய் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கடா. ஜின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜின்னுண்ணா சரக்கு தானே, அது சரக்கு அடிக்க போகிறேன் டேரெக்டாக சொல்லுவாம்மா. அதை ஏன் சுற்றி வளைச்சி பேசுகிற? ஜீனி தானே மாமா, பட்டினத்தில் பூதம், இந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் கூட வருமே, அதானே? ஜின் படிச்சிருக்கேன். இஸ்லாமிய கல்ச்சரில் குரானில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மனுஷங்களை மாதிரியே அதுங்களுக்கு உருவம் இருக்குன்னு, ஆனால் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக படித்ததில்லை. இப்போ எதுக்கு மாமா அதை பற்றி கேட்குற? அல்லாஹ், ஒன்லி ஒன் காட் இன் இஸ்லாமிக் கல்ச்சர். நாட் ஸ்மோக் ஃபயர் மூலமாக ஏஞ்சல், ஜின் அண்ட் சைத்தான்களை படித்தாங்க. மணல் மூலமாக மனுஷங்களையும் இந்த யூனிவர்சலையும் படித்தாங்க. மனுஷங்களையும் நீங்கள் வணங்குன்னு சொன்னதுக்கு நாங்கள்லாம் நெருப்புலேருந்து வந்தவங்க, நாங்கள் எதுக்கு அவங்கள வணங்கணும்னு கேட்டதால் சைத்தான்களை நரகத்துக்கு அமிச்சதா ஒரு சிலர் சொல்கிறாங்க. சைத்தான் சொல்கிறத சில ஜின்கள் கேட்டுச்சு. அப்படி போன ஜின்கள் சைத்தானியை வழிபட்டுச்சு. தே ஆர் ஈவில்ஸ். நல்ல ஜின்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஏஞ்சல் சொல்கிறத கேட்டு கடவுளை வழிபட்டாங்க. ஒரு கதைன்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. இதுதான் பிரச்சனையே. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதுக்கு தாலி காத்த காளியம்மன் படமே பரவாயில்ல. பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ். ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஒரு பையன் கேம் ஆடிட்டு இருந்தான். டைம் நைட் ஒரு 11 மணி இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குன்னு பூஸ்ட் கேட்டான். வீட்டில் இருக்கவங்களும் போட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிக்கிறப்ப தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், அவங்க வீட்டில் யாருமே இல்லைன்னு. ரைட்ரா. என்னடா இப்போ பொட்டு மண் கதை சொல்லிக்கிட்டு இருக்க? அப்போ தான் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு.
வீட்டில் அவனுக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்ததே அந்த பாட்டி தான். சரி, இதெல்லாம் ஒன்றுன்னு உனக்கு யார் மாமா சொன்னா? டேய், அது என் கசின்ரா. இந்த ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன் மாமா. அது உன்னோட கசினா? எஸ். அப்போது சின்ன ஆமாம். உருவம் கிடைக்குமா? ஜின்னை நம்மளால் பார்க்க முடியாது, இன்விசிபிள். பட் 3 டைப் ஆஃப் ஜின்ஸ் இருக்குது. சில ஜின்கள் பறக்கும், சில ஜின்கள் உருவத்தை மாற்றும். 3ஆவதாக ஒன்று இருக்குது, மனுஷங்க திங்க் பண்ணுற மாதிரி பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணி மனுஷங்க செய்கிறத விட மோசமான சில காரியங்களை செய்யும். அப்போது அது உருவத்தை மாற்றுமா? மாறும். நாய், பாம்பு இது மாதிரி நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம கூடவே தான் வாழும், நம்ம பக்கத்தில் கூட இருக்கும். என்னடா பக்கத்தில் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான்? இந்த நம்பனா நம்மளை கூட்டி போய் கொண்டுருவான் போலையே. கெட்ட ஜின்களை பொறுத்த வரைக்கும் அசுத்தமான இடத்துல தான் வாழும். ஃபார் எக்ஸாம்பிள், குப்பை தொட்டி, ஏன் பாத்ரூமில் கூட இருக்கும். அடேய், இந்த துண்டுபிடி ஆகி போன சத்தத்துக்கடா நீங்கள்லாம் பயந்தீங்க. வாடா. மாமா சொன்ன கதைக்கும் நீ வந்ததும் சும்மா பகீர்னு ஆயிடுச்சுடா. என்ன கதை? ஜின்னு கதை சாமி. ஓ, ஜின்னு கதையால் கேள்விப்பட்டிருக்கான்ல. ஒரே குடும்பமாக ஆளுவாங்கள்ல, அவங்க தானே? நல்லா தெரியுமே. குடும்பமா? என்னமாம்மா சொல்கிறான்? ஆமாம், நம்மளை மாதிரியே அதுங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. குழந்தைங்க ஜின்லேருந்து வயசான ஜின் வரைக்கும் இருக்காங்க. மனுஷங்களை மாதிரியே அதுங்களுக்கும் இறப்பு இருக்குது. கியாமத் டேன்னு சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் டே ஃபார் போத் ஹியூமன் அண்ட் ஜின்ஸ். நமக்கு எப்படி சொர்க்கம், நரகம் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி அதுங்களுக்கு இருக்குது. ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் காமன்னு கியாமத் டே அன்னைக்கு புருவாகும். என்னமாம்மா இவ்வளோ போய் கதை சொல்கிற? ஜின்னை பற்றி ஒரு சினிமாவில் கூட பார்த்தது இல்லையே. ஹே, ஏன்டா இல்லை? மிஸ் மார்வெல் ஜின்னு கதை தான். தமிழில் இருட்டுன்னு படம் வந்து தெரியுமா? அதுவும் ஜின்னு கதை தான் தம்பி. ஹாலிவுட்டில் ஜின்னை பற்றி நிறைய படம் எடுத்துட்டாங்க. நம்ம தான் எதையும் கண்டுக்கிறது இல்லை தம்பி. எதுவாக இருந்தாலும் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், புரியுதா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. அல்லாஹ் தான் ஈவல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸை படைச்சாங்கன்னு சொல்கிற. அப்போ அவங்க தான் ஆதாம் ஏவாளையும் படைச்சாங்களா? அப்படி அது உண்மைன்னா அவங்க மட்டும் ஏன் கிறிஸ்டினாக இருக்காங்க? இந்த இன்டெலெக்சுவல் டாப்பிக்லாம் வேணாம், விட்டுரு, சரியா? கடவுள் இல்லை, ஓகே. பட் இந்த யூனிவர்ஸ் இருக்குது, அதை பிலீவ் பண்ணுறல. வி ஆர் லிவிங் இன் திஸ் யூனிவர்ஸ். அப்போ பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவும் இருக்கும். ப்ளீஸ் லீவ் திஸ் ரிலிஜியஸ் டாபிக், அப்புறம் பேசுவோம். மாமா, நீ சொல்கிறத பார்க்குறப்போ என் ஃப்ரெண்ட் வீட்டில் ஆயுதல் குர்ஷி சூறா ஓதுவாங்க. அது எனக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி. நீ நல்லா கவனிச்சு உனக்கு ஒன்று தெரியும். இஸ்லாமியர்கள் வீடு எப்போவுமே க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஆயுதல் குர்ஷி சூறா சொல்லி அவங்க கிட்ட ஜின்களை வரவே விட மாட்டாங்க. அப்புறம் நல்ல ஜின்கள் அதுங்க வேலையை பாட்டு அமைதியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹேய், எப்படா எல்லா மாதிரியும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஒரு மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் அந்த மதத்துக்கு காரணம் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. நல்ல மனுஷனாக இருந்தாலே போதும். இல்லை, நல்லா பேசுகிறல்ல நீ. அடுத்த வாட்டி பேசுகிறப்ப சொல்லு, வீடியோ பிடிச்சி யூடியூப்பில் போடுற. ட்ரெண்ட் ஆயிடுவேன். நல்லா துட்டு பார்க்கலாம்ல. நான் ஒன்றும் ரிலீஜியஸுக்காக இன்ஸ்டா பேசுகிறவன் இல்லை. மூட நம்பிக்கை வேணான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கேம் ஆடலாமா? ஜின்னை வர வைப்போம், என்ன சொல்கிறீங்க? பிளாக் மேஜிக்? நாட் எக்ஸாக்ட்லி. ஆல்ரெடி இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நபி ஜின்னை தன்னோட வசியம் பண்ணுறதுக்காக பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமான சூறாவை சொல்லி ஜின்களை வர வச்சார்.
அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க. பட் அவங்க எல்லாரும் பிளாக் மேஜிக்காக யூஸ் பண்ணாங்க. கொலை பண்ணுறது, பழி வாங்கிறது, அப்புறம் சூனியம் வைக்கிறது, இது மாதிரி விஷயத்துக்கு. பட் நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்ல ஜின்களை வர வைப்போம். நம்ம நல்ல நேரம் இன்னைக்கு பௌர்ணமி. கேட்டதெல்லாம் கிடைக்குமா? எஸ். காசு கிடைக்குமா? எஸ். அப்போ பொண்ணு கிடைக்குமா? இது ஒரு அருமையான கோரிக்கை. எஸ். அப்புறம் என்ன, அடுத்த ஆரம்பிப்போமா? மாமா அது என்ன சொல்கிற கொஞ்சம் சொல்லு மாமா. ஆமால, நீங்கள் எல்லாம் விளையாடுங்க, நான் வீடியோ பிடிக்கேன். இந்திய வரலாற்றுலேயே இல்லை வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஜின்ன படம் பிடிச்ச கோஷ்டி நம்ம கோஷ்டி தான்ல. நல்லா துட்டு பார்க்கலாம். மாமாசாமி மாலை போட்டிருக்கேன், இப்போ இந்த விளையாட்டுலாம் வேண்டாமே. நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறீங்க? சரி, ஒரு மண்டலம் முடியட்டும். முடிஞ்சு வர அடுத்த பௌர்ணமிக்கு இதை ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? கைஸ், நான் சொல்ல போகிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜின்னுக்கு உருவம்னு ஒன்று இருந்தால் அது இப்படி தான் இருக்குன்னு நான் ரிசர்ச் பண்ணதில் இது கிடைச்சது. இந்த உருவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சூறாவை சொல்ல போகிறோம். உங்கள் எல்லாரோட எண்ணமும் இதில் மட்டும்தான் இருக்கணும். எல்லாரும் கவனம் செதறாமல் நான் சொன்ன சூறாவை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வேண்டிக்கோங்க. எல்லாரும் உண்மையாக தான் வேண்டுறாங்க போல. டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி பார்க்குற? டேய், பயந்தியா எல்லாம் சும்மாடா. டேய், எல்லாம் எடுத்து வச்சுக்கடா, ப்ளூபர்ஸுக்காகும். டேய், டேய், நான் கிளம்புறேன், இதெல்லாம் வேஸ்ட்டு. டேய், நீ வர்றதுனா வா, எல்லாம் இங்கேயே கடந்து சாகு. இந்த படத்தில் வர ஹீரோயின்லாம் வர வைக்கலான்னு பார்த்தேன். ஜின்னும் இல்லை, ஒரு பண்ணும் இல்லை. சும்மா பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ் இருக்குன்னு கதை விட்டுட்ருக்கானுங்க. மனசை நம்பி வாழுங்கடா. வரட்டா? வெத்தலை போட்ட ஷொக்கில் நாங்கள் பொண்ணு குத்துன முக்கில் வந்தது பாரு ரத்தம், இந்த அமர மனசு சுத்தம். அராவத்தி இறக்கும், அமர வந்து நின்னா பறக்கும். அமர
என்னடா மேலே எல்லாம் ரெடியா? போகலாமா? என்னடா பேயை பார்த்த மாதிரி முழிக்கிற? போகலாம்ல. எப்படா எனக்கு முன்னாடி கீழே வந்தீங்க? டேய் என்னடா உளர்ற? இவ்வளோ நேரம் எல்லாரும் மேலே தானடா இருந்தோம். நீ கூட பிடிச்சதை கீழேன்னு சொன்னியே மாமா. யார்? நானா? டேய் ஆங்கிள் பார்க்க போன்ட்டு மேலே அவன் தான் போனான். நீ அவங்க கூட இருப்பான்னு நினச்சேன். வெளியிலேருந்து வர்ற என்ன குடிச்சிருக்கியா? மாமா சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். டேய் விளாட்ற நேரம்ல வாங்க போகலாம். டேய் மொத்தா மயிறு சொல்கிறேன்ல, இருக்கடா. என்னடா சொல்கிற? அப்போ மேலே அவன் நிலமை? இங்கே இருக்கிறது மாமானா அப்போ நம்ம கூட இருக்கிறது யாரா? ஜின்னு இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூரா சொல்லாமல் எப்படிடா? சைத்தான வழிபடுற ஜின்னாக இருந்துச்சுன்னா நீ அவன்கிட்ட போ, நான் மாமா கிட்ட போகிறேன். டேய் சொன்னா கேளுங்கடா, போகாதீங்கடா. டேய் சாமிடா, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். சாமியே சரணம். வந்துச்சு முடிச்சு வந்துச்சு முடிச்சு வந்துட்டு வந்துட்டு டேய் வந்துட்டு என்னடா பண்ற? மாமா மாமா என்ன மாமா சொல்கிற? அது வந்துச்சு மாட்டிக்கிட்டோம். புரியல மாமா. அது வந்துடுச்சு. டேய் பூபாலா, என்ன மாமா பேசிகிட்டு இருக்கேன்? டேய் வந்துடுச்சு. டேய் என்னடா பண்ற? வந்துடுச்சு. மாட்டிக்கிட்டோம். கேட்கல மாமா. மாட்டிக்கிட்டோமா? அது வந்துருச்சு. அது வந்துருச்சு. சூரா சொல்கிறப்போ நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அது நமக்கே ரிட்டன் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் கைஸ், இந்த ப்ராசஸில் நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். இதை ட்ரை பண்ணுறப்போ சில பேருக்கு சைத்தான்களை வழிபடுற ஜின்கள் அவங்கள தேடி வரும். அப்படி வந்துச்சு ரொம்ப கஷ்டம். என்னடா மேலே எல்லாம் ரெடியா?